12 ராசியில முதல் ராசி மேஷ ராசி. அவங்க ஏற்கனவே தைரியமானவங்க, தன்னம்பிக்கையானவங்க, ரொம்ப உஷாரா தான் இருப்பாங்க. அவங்களோட இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா, தலைகீழா மாத்தப் போதுன்னு சொல்லியிருக்கீங்களே, எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார். நிச்சயமாக. மேசராசி அன்பர்கள் இவர்கள் வாழ்வில் வெளிச்சம் கதவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. முதல்ல இந்த ராசிக்குங்க நல்ல விஷயம்னா பொருளாதார பொதுவாக எங்கள் மேரேஜ் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேரேஜில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இந்த ராசிக்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டேங்க இடம், வீடு, சொத்துன்னு ஏதோ ஒன்று அமைய போகுது. வெரி குட். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக சக்ஸஸ் ஆக்கி உங்களுடைய கமெண்ட் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக அலசி ஆராய்ஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இன்னும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய அருமையான ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய இன்டர்வியூ எடுத்து உங்களுக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு அருமையாக ஆகஸ்ட் மாத பலன், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவுங்க. அது ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலன் வந்து எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். இந்த நான் இப்படி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய கனவுகளோடு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கனவுகள்லாம் எப்படி புரட்டி போடுதா, இல்லை அந்த கனவுகள் நிறைவாகுதா அப்படிங்கிறது தான் அந்த 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வருகிறார் ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் வந்து ஜாதகம் பார்ப்பாரு, நியூமராலஜி பார்க்காரு, பிரசன்னம் பார்க்குறாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அருமையாக ஒரு ஃபோன் நம்பர், நல்ல உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஃபோன் நம்பர் அழகாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுப்பாரு. இல்லை எங்கள் வீட்டுக்கு நம்பர் வேணும், காருக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிரியப்பட்டீங்கன்னா கூட அந்த காருக்கு என்ன நம்பர் உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா கார்லாம் வாங்குறதே நமக்கு நிறைய பேரோட கனவுங்க. அந்த கார் நிலைச்சி நல்ல சந்தோஷமாக நம்ம அந்த காரில் போயிட்டே இருக்கணும்னா அந்த காருக்கு நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு விஜயகுமார் அவர்கள். அதனால் நீங்கள் என்னன்னாலும் அவர்கிட்ட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நல்ல பரிகாரத்தோட, நிறைய கோவில்கள் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு உங்களுக்கான கோவில்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லி அருமையாக நிறைய பேர் ரொம்ப பிஸியாக இருக்கார். நிறைய பேர் அவரை பார்த்துட்ருக்காங்க. அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க அவர் நேர்லேயே பார்க்கலாம். வாங்க அவரே சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதான் சொல்லிகிட்ருக்கேன் வந்து ஜோதிடம், நியூமராலஜி, இன்னும் என்னென்ன சார் பார்க்குறீங்க சொல்லுங்கள் சார். ஜோதிடம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, அதில் டாரட்டும் பார்ப்போம். அதில் சோழி பிரசனம், அதில் அஷ்டமங்கல பிரசனம், கோயில் சம்மந்தப்பட்டது அஷ்டமங்கல பிரசனம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம், இது ஒரு சிலருக்கு மட்டும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் வந்திருக்கு. இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஜாதக நோட் எழுதவும் செய்வோம். ஜாதகம் எழுதுறது, கையில் எழுதுறது. அதில் குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நம்பர் எடுக்கிறது, ஃபோன் நம்பர் எடுக்கிறது. இப்போ வாஸ்துவில் பார்த்திங்கன்னா இடிக்காமல் வாஸ்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வாஸ்து மிஸ்டேக் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் வந்துடுச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இடிக்காமல் கட்டக்கூடிய அம்சம்லாம் நம்ம ஸ்பெஷல் டிஷ்ஷாக இருக்கும். சூப்பர். பார்த்தீங்களா, நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ மூளை, அவ்வளோ விஷயங்கள். நிறைய பேரோட என்ன சொல்கிறது, நிறைய ரசிகர்களை சந்தித்து சேர்த்து வச்சுருக்காரு. நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸு. அதனால் இன்னும் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் வந்து இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி உங்கள் கனவெல்லாம் நிறைவேற போகுதுன்றது அவர் மூலிமா நம்ம கேட்டுப்போம் இந்த 12 ராசிக்கும். சரி, இப்போது நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த ஆகஸ்ட் மாத பலன் அப்படின்னா என்ன சிறப்பு? அது ஆகஸ்ட் மாதங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆடி மாத பின்பகுதியும் ஆவணியோட முன்பகுதியும் இரண்டும் சேருகின்ற மாதமாக வருது. நம்ம பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி போகிறோம், அதில் ஆடி 18, ஆடி பெருக்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து, அப்புறம் ஆவணி அவிட்டம், ஓணம் பண்டிகை வேறு வருது. இதில் பார்த்திங்க இது மாதிரி அனைத்து கடவுள் வழிபாடும் இறைவனிடம் நம்ம வேண்டுதலை வச்சு
விதியை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கின்றன. வெரி குட் சார். சார் முன்னோர்கள் சாபமாக இருக்குமோ, செய்வனையாக இருக்குமோ, தோஷமாக இருக்குமோ, ஆடி அமாவாசை வழிபாடு, பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அத்தனையும் விளக்க, பெண் சாபம், அந்த சாபம் விளக்குவதற்குண்டான மாதமாக இருக்கின்றன. இந்த மாசத்தில் ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் என்ன கடவுள் வழிபாடு, என்ன தோஷ நிவர்த்தி, என்ன முருகர் கோயில் வழிபாடு என்ன பண்ணலாம், எந்த ஊரில் திதி கொடுக்கலாம், இது மாதிரி திதி கொடுக்கும் முறைகள் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பாவங்கள் போக்கி புண்ணியங்கள் சேர்க்கின்ற ஸ்தலமாக மாறுகிற காலகட்டம். ஒவ்வொருத்தருக்கும் நல்வினை கர்ம பயன்கள் அதிகரிக்கவும் தீவினை கர்மைகளை குறைக்கவும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது. வெரி குட் வெரி குட். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆடிப்பூரம் எப்போ பயன்படுத்தணும், ஆடி 18 எதுக்கு, ஆவணியை விட்டம் என்ன அப்படின்னு தெள்ள தெளிவாக பார்த்து அனைத்து ராசினியரும் சிறப்பாக வாழ்வதற்குண்டான மாதம் இந்த மாதம் தாங்க. சூப்பர் சார். ஏன்னா நிறைய பேருக்கு திதி கொடுக்கறது கூட தெரியணும். ஏன்னா நிறைய அது கூட ஒரு கனவாகவே இருக்காங்க நிறைய பேருக்கு. 12 ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. அவங்க ஏற்கனவே தைரியமானவங்க, தன்னம்பிக்கையானவங்க, ரொம்ப உஷாராக தான் இருப்பாங்க. அவங்களோட இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா தலைகீழாக மாற்ற போதுன்னு சொல்லியிருக்கீங்களே, எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் சார். நிச்சயமாக மேசராசி அன்பர்கள் இவர்கள் வாழ்வில் வெளிச்சம் கதவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சூப்பர். அதிர்ஷ்டம் கதவை தட்டும் மாதம் இந்த மாதம் தான். எடுத்தோடனே பாசிட்டிவ் தான் உங்களுக்கு. இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் வாழ்வில் ஒரு திருப்பு முனை. 3இல் செவ்வாய் இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட், லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இங்கே உச்சம் பெற்று இருக்கும் காலகட்டத்தில் நல்ல கிரகங்கள் இங்கே இருக்கின்றன. அதான் இங்கே சூட்சம விஷயம். முதல்ல இந்த ராசிக்குங்க நல்ல விஷயம்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உச்சம் தொடும் மாதமாக இருக்கின்றன. சார் பொருளாதார ரீதியாக ஒரு கடன் வாங்கிட்டோம், ஒரு பிரச்சனையில் இருக்க, மீண்டு வந்துடுவோமா, கௌரவத்தை விட்டு இருக்கோம் சார். பொருளாதாரத்துக்கு அவ்வளோ இதாக இருக்கும். பண பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை, ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வாக படிப்படியாக சால்வாக போகுது. இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைக்கு திருப்பி ஒரு பேச்சுவார்த்தைகள் பேசி தான் சால்வாக போகுது. இதுதான் முதல் விஷயம். குடும்பத்தில் முக்கிய முடிவை எடுத்தே ஆகணும். இந்த முக்கிய முடிவு எதுக்குன்னா, ஒன்று குழந்தையா, திருமணமோ, பொருளாதாரமா, உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதில் முக்கியமான மாதமாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் தவறான முடிவுகளோ அவசரப்பட்டோ பேசிய மேசராசி என்பர்கள் இப்பொழுது அதை திருத்திக் கொள்வதற்காக இறைவன் அருள் புரிகிறார். கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பொதுமையாக உட்காந்து பேசி எது ரைட்டு என்ன, திருமணம் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக புரிய வைக்க வேண்டிய மாதம். புதுசாக புதுமண தம்பதிகளாக இப்போ தான் சார் கல்யாணம் பண்ணணுங்கிறோம், அவங்களுக்கு இறைவன் ஒரு அருள் கொடுக்குறான். திருமணக்குண்டான அமைப்புகள், பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடியதாக இப்போ தான் வருது. ஆனால் வரன் நல்ல வரனாக பார்க்கணும். அவசரப்பட்டு மேசராசிகள் திருமண வரனை உறுதி செய்தால் வாழ்வில் தவறான முறையில் மாறுகிறோம். ஏன்னா இங்கே சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீச்சத்தில் இருக்கிறார், நீச்சத்தோடு வெளியே வந்துட்டு இருக்க நேரம். அப்போ நல்ல வரனாக பார்க்கணும். பொதுவாக எங்கள் மேரேஜ் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேரேஜில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு, நான் 10 பொருத்தம் மட்டும் பார்த்தேன் எனக்கு மேட்சிங் இருக்குங்கிறாங்க. மிகப்பெரிய தவறு. தசாபதி இருக்கா, ஆயுள் ஸ்தானம் இப்படி இருக்கு. இன்னைக்கு கோர்ட்டு படிகள் ஏறாதவங்க குறைவாக இருக்காங்க. அப்போ நம்ம ரொம்ப நட்சத்திரப்பட்டு தாண்டி ஒரு சில கோயிலில் கல்யாணம் வைக்கணும், அதெல்லாம் பார்க்கணும். இந்த ராசிக்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டேங்க இடம், வீடு, சொத்துன்னு ஏதோ ஒன்று அமைய போகுது. வெரி குட். ப்ராப்பர்ட்டி ரீதியாக அமைய காத்திருக்குன்னே சொல்லலாம். சார் ஒரு சொத்தை கொடுக்குறேன், ஒன்று வாங்குறேன், ஒரு வண்டி வாகனத்தை கொடுக்குறோம், ஒன்று வாங்குறோம், இப்போ நடக்குமா? இதுதான் உங்களுக்கு சரியான மாதம். இதை தவற விட்டு விட்டால் பல தடைகள் ஏற்பட்டுவிடும். ஏன்னா இந்த ராசி இடம், வீடு, சொத்துனா அவமானம் பட்டது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நிலம் இடமா எனக்கு வேணும்னு கேட்டது. உறவுகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ராசி பூர்வீக சம்பந்தப்பட்ட பூர்வீக ஊரில் இருக்கிற உறவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அவமானமாக பேச முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் இதுதாங்க உங்களுக்கு. சார் வேலை எப்படி இருக்கும்? வேலையில் கவனம் கவனம் கவனம். ஏன் இந்த கவனம் சொல்கிறேன்னா, உங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இந்த நேரத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சரியாக பயன்படுத்திக்கிட்டால் பெட்டராக இருக்கும். இதை விட்டுட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு, கவனிக்காமல் போயிட்டேன், கண்கொத்தி பாம்பாக பார்க்க வேண்டிய நேரம். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பதிலாக வேறொருத்தருக்காக உங்களுக்கு வேறொருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டி போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை சரியாக கையகப்படுத்தி பாருங்கள். அது என்ன எதுன்னு கேட்டு விசாரித்து பார்க்க வேண்டிய நேரம். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதக்கூடிய மிகுந்த யோகமாகும். மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்ட வாய்ப்பாகும். காலேஜ் சம்மந்தப்பட்ட குறிப்பாக வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட காலேஜ் யோகமாக இருக்கின்றன. பிஸ்னஸில் எப்படி சார் இருக்கும்? பிஸ்னஸில் கோல்டன் டைம். பிஸ்னஸில் சரியாக 10ல் குருபார்வை இருப்பதனால கோல்டன் டைமாக இருக்குது. ஜெயிக்க பிறந்து விட்டீங்க, நேரம் வந்தாச்சு. அற்புதமான காலகட்டம்.
அவங்களுக்கு தலைகீழ புரட்டி போடுற விஷயம் என்னவா இருக்கும்? தலைகீழாக புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் என்ன? முதல்ல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆ. கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கின்ற முடிவுகள். ஆ. இந்த ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஆ. அப்ப கவனமாக ஒரு ஜோதிடரை எதுவும் கன்சல்ட் பண்ணி தான் பார்க்கணும். ம். தெரியாத விஷயத்தில் கூட்டாக சேர்ந்து வந்தால் அப்ஸ் அண்ட் டவுன் ஆகும். குறிப்பாக தெரியாத துறையில் முதலீடு செய்ய வேண்டாம். கண்டிப்பா. இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம். ம். குடும்ப உறவுகள் விஷயத்தில் மட்டும் முக்கிய முடிவெடுங்க. ம். திருமணம் பாருங்க, பிஸ்னஸ் மட்டும் பாருங்க. தெரியாத பொதுவாக ஷேர் மார்க்கெட் அது இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை விரயம் செய்யும் மாதமாக வந்துடக்கூடாது. ம். ஒரே ஒரு பரிகாரம் சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். இந்த ராசிக்கு எது பரிகாரமாக இருக்கும்னா, ம். இவங்க வழிபட வேண்டிய நர்த்தன விநாயகர். ம். விநாயகர் நடனம் ஆடும் விநாயகர். ஆமா. அவங்களும் கற்பக விநாயகர் 2 பேர்த்த வழிபட்டால் வாழ்வில் இந்த மாதம் திருப்புமுனை மாதமாக அமைச்சதுங்க. எது நடக்குதோ, எது நடந்தாலும் சரி, எத நீங்க புதுசா ஆரம்பிச்சாலும், ஒரு வாட்டி நீங்க ஜாதகம் பார்க்கறது நல்லது. ஜாதகத்த பார்த்துட்டு ஆரம்பிச்சீங்கன்னா, நல்லதுன்னு ஐயா சொல்றாங்க மேஷ ராசிக்கு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த ராசிக்கு. ரொம்ப அழகா உங்க ராசிக்கு நீங்க எப்படி இருக்கும், என்ன பரிகாரம் எல்லாமே நீங்க கேட்டுக்கிட்டீங்க. அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயாவை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஜாதகம் பார்க்கலாம். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து சாதாரண ஆளில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம், நேர்லேயும் ஜாதகம் கொண்டு போய் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த புக்கு. இது என்ன புக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், என் ஜாதகத்தை நானே பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை படித்தா போதுங்க. ஃபுல்லாக நீங்களே எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. அவ்வளோ ஒரு அருமையான புக்கை ஐயா வெளியிட்டிருக்காரு. இது வந்து அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் ஐயாக்கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி ஐயாக்கிட்டே சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக் அமுச்சு வைப்பார். ஓகேவா? இதை படிங்க. எல்லா விஷயம் இருக்குது இதில். நன்றி. இந்த புக்கில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்களும் படிச்சிங்கன்னா நீங்களே ஜாதகத்தை கற்றுக்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.